பிரைஸ் தி லார்ட். உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் வேதம் தியானம் பார்க்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று மத்திய 24:22 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலும் நம்முடைய நாட்டிலும் நம்முடைய இருப்பிடத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பயங்கரமும் ஒரு அச்சமும் உண்டாகிறது. ஏன் இவளெல்லாம் சம்பவிக்கிறது? இவளுக்கு ஏன் நாம் தப்பித்து கொள்ள முடியவில்லை? இவைகள் நமக்கு பேரழிவை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி பல விதங்களிலே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதற்கான முழுமையான பதில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாம் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்க்கிறதுக்கு அவர் வருகிற நாட்கள் மிக நெருங்கி விட்டபடியினாலே இதெல்லாம் சம்பவிக்கும் என்று தெளிவாய் 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆனாலும் இந்த நாட்களிலே நாமும் நம்மை சார்ந்தோடு தப்பித்து கொள்ளுகிறதுக்கு ஒரு கிருபை தேவன் வைத்திருக்கிறார். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. இந்த நாட்கள், இந்த அழிவின் நாட்கள் குறைக்கப்பட வேண்டும். குறைக்கப்படாமல் போனால் நாமும் தப்புவதில்லை, நம்மை சார்ந்த மக்களும் தப்புவதில்லை. எனவே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். யார் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் என்கிறதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். உலகத்தார் அல்லது உலகத்தினுடைய அதிகாரங்கள் பல விதங்களில் முயற்சித்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜெபித்தால் இந்த நாட்கள் வராமல் போவதில்லை, நாட்களை குறைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் அனைவருமே தேவ பிள்ளைகள் ஒரு மனதோடு இணைந்து ஆங்காங்கே தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்தவர்களை ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவன் இந்த நாட்களை குறைத்து போடுவார். இந்த அழிவுகளுக்கு நாமும் தப்பித்துக் கொள்ள முடியும், நம்மை சார்ந்த மக்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் நம்முடைய வேத வசனத்தில் நம்மை நடத்துவாராக. ஆமென்.